சென்னை துறைப்பாக்கத்தில் கொலை செய்த பெண்ணின் உடலை பெட்டியில் வைத்து கொலையாளி மணிகண்டன் இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் பெண் ஒருவரை கொலை செய்து அதை சூட்கேஸில் சாலையில் வைத்து சாலை வீசி சென்ற வழக்கில் மணிகண்டன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய பங்காக இந்த சிசிடிவி காட்சிகள் தான் பங்காற்றியதாகவும் அதன் அடிப்படையில் தான் மணிகண்டனை கைப்பற்றியதாகவும் போலீசார் தெரிவித்த நிலையில் தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தீபாவை கொலை செய்து மணிகண்டன் அதனை சூட்கேஸில் வைத்து வீட்டின் அருகே சாலையில் வீசுவதற்காக எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளும், 2 நிமிடங்களில் அந்த மறைமுகமான அந்த பகுதியில் அந்த சூட்கேஸை வீசிவிட்டு அவர் திரும்பி வீட்டுக்கு செல்லக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பா 17ஆம் தேதியே தீபாவை தனிமையில் இருக்க மணிகண்டன் அழைத்து வந்ததும் அன்றே இரவே அவருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு அவரை கொலை செய்துவிட்டு 2 நாட்களாக அவரது வீட்டிலே மணிகண்டன் தீபா உடலை வைத்திருந்ததும் அழுகிய நிலையில அவரது உறவினர்கள் வியாழக்கிழமை காலை வருவதை அறிந்து அதிகாலை 2 மணி அளவில் இந்த விஐபி சூட்கேஸ் ஒன்றில் டிராலி போன்ற சூட்கேஸ்ல தீபாவின் உடலை அருகில் இருக்கக்கூடிய மறைமுகமான குமரன் குடியிருப்பு பகுதியில் புதிதாக கட்டுமான பணி நடைபெறும் இடத்திற்கு அவர் எடுத்து சென்று வீசிவிட்டு மீண்டும் அவர் அறைக்கு 2 நிமிடங்களை திரும்பக்கூடிய இந்த காட்சியின் அடிப்படையில் தான் மணிகண்டன் சிக்கியதாகவும், இந்த கொலைகளை தொடர்ச்சியாக சென்று அவர் எங்கு இருக்கிறார் என்ற தகவலை அறிவதற்காக அவர் சூட்கேஸ் வாங்கிய அந்த கடைக்கு சென்று அவரது முகவரி கண்டறிந்துதான் கொலை நடந்த அந்த தீபா உடல் கண்டெடுக்கப்பட்ட 1 மணி நேரத்துக்குள்ள இந்த மணிகண்டனை கைது செய்வதற்கு காரணமாக அமைந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. மணிகண்டன் சூட்கேஸை எடுத்து செல்வது போலவும் 2 நிமிடங்களில் மீண்டும் வீட்டிற்கு செல்வது போன்ற காட்சிகளும் அதில் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மணிகண்டன் கைது செய்தவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.